ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss சேலஞ்சோட டே 36. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னால ட்ரை பண்ணவே முடியல சிஸ்டர். ஏதாவது ஒரு 2 days ஃபாலோ பண்றேன் அப்புறம் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது நம்ம கையில மட்டும் தாங்க இருக்கு. நீங்க வந்து யோசிச்சு, நான் ஒவ்வொரு தடவையும் இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க முடிவு பண்ணா மட்டும்தான் அது முடியும். நீங்க எதுக்காக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வெறித்தனமா நினைச்சு ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மட்டும்தான் முடியும். சரிங்களா? சோ அதனால தொடர்ந்து பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து உளுந்தங்கஞ்சி வந்து பாத்தீங்கன்னா அதோட ரெசிபி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உளுந்தங்கஞ்சி எப்பயும் பாரம்பரியமா பண்றதுதான். சோ நான் ஊர்ல இருந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்களா, சோ அதனாலதான் எனக்கு ரெசிபி நான் உங்களுக்கு இல்லைன்னா ஷூட் பண்ணி போட்டுருவேன் இல்லையா. சோ அது நார்மல் ரெசிபின்றனால நான் எனக்கு ஆல்ரெடி எனக்கு மேக் பண்ணதே இருக்கிறதுனால காட்ட முடியல. நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணாலும் வரும். நான் ஃபியூச்சர்ல கண்டிப்பா நான் பண்ணும்போது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ரொம்ப நல்லதுங்க உளுந்தங்கஞ்சி. அததான் ஸ்வீட் ஆட் பண்ணாம நம்ம வெயிட் லாஸ் டயத்துல இல்ல நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம வந்து நல்லெண்ணெய் உப்பு கூட சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. சோ அந்த மாதிரி நீங்க பாருங்க. நான் கூட உலர் திராட்சை, இனிப்பு வகை வேணும் உலர் திராட்சையோ இல்லாட்டினா அந்த இது இருக்கு இல்லையா, பேரிச்சம்பழத்தையோ போட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னேன் இல்லையா. சோ அதனால அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஃபீடிங் மோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒருத்தவங்க. நான் வந்து பால் கொடுக்குறேன் சிஸ்டர், நான் வந்து எப்படி வந்து ஃபாலோ பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ரொம்ப பெஸ்டான டைம் வெயிட் லாஸ்க்கு அதுதான். ஏன்னா நம்மளோட பாதி கலோரிஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறது மூலமா கொஞ்சம் வந்து போகும். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம வந்து பெஸ்டா யூஸ் பண்ணிக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெல்தியா சாப்பிடுறதாங்க. ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டு மில்லட்ஸ், அப்புறம் வந்து நார்மல் இந்த பிரவுன் ரைஸ் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடும்போது உங்க குழந்தைக்கும் ஆரோக்கியமா பால் போகும், உங்களுக்குமே நல்ல ஒரு வெயிட் லாஸ் நடக்கும். சோ அதனாலதான் சொல்றேன். சோ பெஸ்ட் டைம்ங்க. சோ மறந்துடாம அதை ஹெல்தியா சாப்பிடுங்க. சரிங்களா? அதுதான் வந்து முக்கியம். அப்புறம் வந்து ஒரே நேரத்துல வந்து ஐயோ நான் வந்து பால் கொடுக்குறேன் அப்படின்ட்டு கபகபான் பசிக்குது, நான் வந்து நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல வந்து சோறு தான் அதிகமா சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது. காய்கறி வகைகள் அதிகமா வச்சுட்டு பிரிச்சு சாப்பிடுறது. 4 இட்லி சாப்பிடுறீங்க காலைல பிரேக்ஃபாஸ்ட்னா, 2 இட்லி ஒரு 8 மணிக்கும், ஒரு 2 இட்லி ஒரு 10-11 மணிக்கு போலையும் சாப்பிடுறது. அந்த மாதிரி பிரிச்சு சாப்பிட்டீங்கன்னா தொப்பையெல்லாம் விழுகாது. சோ இந்த பிரெக்னன்சி டயத்துல அது ஆஃப்டர் பிரெக்னன்சி அதெல்லாமே ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஆப்பிள் சீடர் வினிகரை பத்தி சொல்லுங்க சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க. ஆப்பிள் சீடர் வினிகர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி குடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா குடிக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தண்ணியில நார்மல் வாட்டர்லயோ கலந்து குடிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சியா சீட், சப்சா சீடை பத்தி கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி இது இந்த வெயில் காலங்கள்ல அதை வந்து பயன்படுத்தலாம். சோ குளிர்காலத்துல நான் அதனாலதான் பயன்படுத்தல. அது வந்து குளிர்ச்சியான ஒரு விஷயம்ன்றதுனால. சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெதுவெதுப்பான தண்ணி, அதுல வந்து சியா சீட் போட்டும் குடிக்கலாம். இல்லைன்னா லெமன் ஜூஸ் மாதிரி பண்ணுவோம் இல்லையா, ஆனா உப்பு மட்டும் பயன்படுத்துங்க, ஜீனி பயன்படுத்தாதீங்க எதுவும் சுகருமே. அதுல சியா சீட் போட்டு குடிக்கலாம். சரிங்களா? ஏதாவது ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து பண்றீங்கன்னா அதுலயுமே சப்ஜா சீடோ இல்ல சியா சீடோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து ஊற வச்சு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு நார்மல் ஜூஸ் தான் குடிக்க பிடிக்குதுன்றப்போ அது மாதிரி அதுலயும் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா நார்மலான வெதுவெதுப்பான தண்ணியில அந்த சியா சீடை போட்டும் நீங்க காலைல குடிக்கலாம். சரிங்களா? அளவு வந்து கம்மியா தான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டு முன்னாடி விட. ஆனா எனக்கு வந்து இப்படி பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து வெயிட் லாஸ் நடக்காத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படிலாம் இருக்காது. ஏதாவது ஒரு மிஸ்டேக், தண்ணி நல்லா குடிக்கிறீங்களா பாருங்க, அந்த வாக்கிங் போறது கரெக்டா பண்றீங்களான்னு பாருங்க, ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தையோ ரொம்ப யோசிக்கிறீங்களா, இல்ல கரெக்டா தூங்குறீங்களா, நிறைய விஷயங்கள் பொறுத்தது தாங்க வெயிட் லாஸ். சரிங்களா? அதனால அதையும் கொஞ்சம் வந்து செக் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆனா இந்த என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு நான் வந்து இந்த ஒயிட் ரைஸ் வந்து இப்போ வந்து ஒரு 15 நாள் அவாய்ட் பண்ணிட்டேன். ரொம்ப ஆக்டிவாவும் ரொம்ப ஹெல்தியா ஒரு மாதிரி ஆக்டிவா ஃபீல் பண்றேன்னு சொன்னீங்க. கண்டிப்பாங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரைஸ் சாப்பிடும்போது ரொம்ப சோம்பலா அமுக்குற மாதிரி இருக்கும் நம்மள. ஆனா நீங்க ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டு மில்லட்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன், உண்மையாவே ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. சோ அது உண்மைதான், அவங்களே சொல்லியிருந்தாங்க. எனக்குமே அது ஃபீல் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கோதுமை ரவை வந்து லஞ்சுக்கு வந்து எடுத்துக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா எடுத்துக்கலாம். நம்ம வந்து டிஃபன் ஐட்டமா இருக்கே, ஒரு கோதுமை ரவை வெண்பொங்கல் பண்ணாலும் அதை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம், இல்ல மதியத்துக்கு அப்படிலாம் கிடையாதுங்க. ஹெல்தியா சாப்பிடுறோம், அது எந்த வேலைக்குனாலும் சாப்பிடுறோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அளவா சாப்பிடணும், அதுதான் வந்து மெயின் ரீசன். சரிங்களா?
நாட்டு மருந்து வந்து குடிக்கலாமான்னு கேட்டீங்க. நீங்க எதுக்காகவும் மருந்து குடிக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து இதை வந்து அஃபெக்ட் பண்ணவே கிடையாது, சரியா பண்ணாது. ஸோ அதனால அதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாதுளை கூட வந்து தேங்காயும் சேர்த்து ஜூஸ் மாதிரி அடிச்சு குடிக்கலாமா? கண்டிப்பா குடிக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி தேங்காய் வந்து நம்ம வந்து ஒரு பொரியல்ல போட்டு நீங்க கிண்டையில தான் அது ஃபேட் வந்து அதிகமாகும், அதோட சத்துக்கள் எல்லாம் அது இழக்கும். ஆனா தேங்காவை நீங்க வந்து நார்மலா தேங்காவை திங்கலாம், கொஞ்சமா, அதுவும் ரொம்பலாம் திங்க வேணாம். இல்லைன்னா தேங்காய் பால் எடுத்து காலைல குடிக்கிறது, வாய்ப்புண்ணுல இருந்து வயிற்று புண்ணு, ஒரு தாய்ப்பாலுக்கு நிகர் அந்த வந்து தேங்காய் பால். சோ அதனால நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணலாம், சரிங்களா? ரொம்ப ரொம்ப நல்லதுதான் அது. மேகி வந்து ஒரே ஒரு பாக்கெட் வந்து சாப்பிட்டுக்கலாமே, ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா நீங்க சாப்பிட்டுக்கோங்க. அதுல கொஞ்சம் வெஜிடபிள்ஸோ, சம்டைம் அவங்களுக்கு ரொம்ப கிரேவிங்கா இருக்குன்னு சொன்னதுக்காக கோதுமையில செஞ்சதும் இருக்கு, சரிங்களா? அதை பயன்படுத்தி பாருங்கள். இல்லைன்னா அந்த மேகி தான் எனக்கு மைதா தான் சாப்பிடணும்னு தோன்றப்ப என்னைக்காவது தான் நான் சொல்ல வரேன், அவங்களுக்கு ரொம்ப கிரேவிங்கா இருக்கு, ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னா, அப்ப நான் என்ன சொன்னா, அது நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு பாக்கெட்ல நல்ல வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு முட்டையோ ஏதோ ஒன்று ஆட் பண்ணி சாப்பிடுங்க. ஆயில் ரொம்பவே கம்மியா யூஸ் பண்ணுங்க. சோ இதுதான், சரிங்களா? ஆனா முடிஞ்ச வரைக்கும் கோதுமையில செஞ்சது வந்து பயன்படுத்துங்க. இங்க பாருங்களேன், வேர்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க, நல்லா வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 3 kg குறைச்சா போதும் சிஸ்டர், நான் எப்படி டயட், எந்த மாதிரி எடுத்துக்க டயட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. நீங்க வந்து நார்மலாவே எடுத்துக்கலாம் சிஸ்டர். எப்படின்னா இப்ப சாப்பிட்ற மாதிரி குவான்டிட்டி ஓரளவுக்கு இதே மாதிரி 3 kg குறைச்சிட்டு நீங்க மெயின்டைன் பண்ணும்போது நார்மலா அளவா சாப்பிட்டு கூட மெயின்டைன் பண்ணிக்கலாம், பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டு, சரிங்களா? இல்லாட்டி நீங்க மதியம் கொஞ்சம் ரைஸா எடுத்து அந்த மாதிரி கூட மெயின்டைன் பண்ணலாம். ஆனா ஃபீல் பண்ணாது, ஒரு சில நேரம் இந்த ரைஸ் வந்து அகைன் சாப்பிடணும்னு தோணும். சோ நீங்க இந்த 3 kg குறைவு சீக்கிரமா ஸ்லோவா பண்ணலாம்னு நினைச்சாலும் நீங்க வந்து அதிகமா சாப்பிட்டு இன்க்ரீஸ் பண்ணாம பாத்துக்கோங்க. சோ இல்லைன்னா 3 kg கம்ப்ளீட்டா குறைச்சிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க வந்து மெயின்டைன் வந்து பண்ணிக்கோங்க, சரிங்களா? மெயின்டைன் பண்ணும்போது அளவா பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். மீன் குழம்புல கத்திரிக்காவா நல்லா இருக்குமா சிஸ்டர்? சூப்பரா இருக்குங்க, கேட்டு பாருங்க. மீன் குழம்புல வந்து இந்த கத்திரிக்காய் மாங்காய் போட்டாலே ஒரு அமிர்தம் தாங்க, செம்ம டேஸ்டியா இருக்கும். அந்த அந்த ஒரு ஜூசியா அவ்வளோ அந்த டேஸ்ட் அந்த மீன் குழம்புல போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். கேட்டு பாருங்களேன், நிறைய சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும். எங்களுக்கு எங்க சைட்ல நாங்க அது வந்து போடுவோம், கண்டிப்பா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிரசாதம் எடுத்துட்டு வந்தா, யாராவது கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு எடுத்து வந்தாவே அந்த சுண்டல் தான் நானும் சாப்பிடுவேன். உண்மையாவே ஒரு ஒரு ஹெல்த்தியா ஒரு 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 வெயிட் லாஸ் சேலஞ்சில கான்சியஸா இருக்கும் அப்படின்னா அதை தான் நம்ம வந்து பண்ணுவோம். சூப்பர் சிஸ்டர், அது மாதிரி நம்மளும் அப்படியே பயன்படுத்திக்கணும். எனக்கு வந்து ஃபீவர் சிஸ்டர், ஃபுல் பாடி ரொம்ப பெயின், மோஷன் ப்ராப்ளம் வேற இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த டைத்துல சாப்பாடும் நமக்கு வந்து அந்த அளவுக்கு எடுக்காது. அப்படியே நீங்க எடுத்துக்கிற சாப்பாடை ஹெல்தியா சாப்பிடுங்க. வாக்கிங் போறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாலே எல்லாமே கியூர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ப்ராப்பரா பண்ணிக்கலாம் வாக்கிங்லாம், சரிங்களா? உடம்ப ஃபர்ஸ்ட் பாருங்க சிஸ்டர். ஆனா ஹெல்தியா சாப்பிடும்போது உங்களோட அந்த ஃபீவருக்கும் நல்லது, உங்களோட வெயிட் லாஸ்க்குமே அது நல்லதா இருக்கும், சரிங்களா? ட்ரெஸ் எல்லாம் எனக்கு வந்து லூஸ் ஆயிடுச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. சூப்பர் சிஸ்டர், இன்னும் நீங்க குறைக்கணும்னு நினைச்சீங்க, குறைச்சிடுங்க. அது இன்னும் உங்களுக்கு நல்லாவே ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை வந்து கொடுக்கும். ஒரு ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப் அது, சரிங்களா? நம்மள வந்து ஒரு 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 ஏதோ ஒரு காரியம் பண்ண போறோம்னா அது ஒரு ஸ்ப்ரெட்டா வந்து இருக்கும். ஸோ சூப்பரா ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடலாம். அப்புறம் வந்து நைட்டு வந்து எங்க வீட்டுல வந்து பரோட்டா வந்து கம்பல் பண்ணி சாப்பிட வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது சம்டைம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல அப்படிதான் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. சோ சாப்பிட்டீங்க, அது இப்ப பரோட்டா சாப்பிடணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு சில நேரம் சீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை மதியத்துல சாப்பிட்டுட்டு அதுக்கு பதிலா வந்து வேற எதுவும் சாப்பிடாம அதை மட்டும் சாப்பிட்டு அவாய்ட் பண்ணிட்டு நைட்டு டின்னரை ஏதாவது ஒரு லைட்டா சாப்பிட்டு அன்னைக்கு டேவை சீட் பண்ணிடுங்க. ஏறாம இருக்கும், நீங்க ஏறிடுச்சேன்னு வருத்தப்பட்டிருந்தீங்க இல்லையா, அந்த மாதிரி மெயின்டைனும் பண்ணிக்கலாம். சோ அதனால பாத்துக்கோங்க, நைட்ல வந்து ஹெவியா சாப்பிட்றாதீங்க, அதுதான் எப்பவுமே சொல்றது. சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணி வச்சுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கிற கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலேயே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறதா. இன்றைக்கி நம்மளோட வெயிட் 60.15 வந்து இருக்குங்க. என்னன்னே தெரில, இதுலேயே வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. இருந்தாலுமே கவலைப்படக்கூடாது, நம்மளோட வேலையை கரெக்டாக பார்க்கணும். காலைல எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து பிளாக் காஃபி தான். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எதுனாலும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ காஃபி பவுடர் போட்டு சுடு தண்ணி ஊற்றி குடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து காலைல டியூட்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது கேப்சிகம், கொத்தமல்லி, புதினாலாம் இருந்தது. ஸோ சட்னி பண்ணிடலான்னு சொல்லிட்டு
ஒரு பேன்ல எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தக்காளி, அது கூட புளித்துண்டு, அதுக்கப்புறம் கேப்சிகம், இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான உப்பு போட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் இட்லி வெந்துருச்சு. ஸோ அதை வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு எப்பவும் போல தண்ணியில் காட்டிட்டு, ஏன்னா தடவவே மாட்டேங்க. ஸோ அதனால பண்ணி எடுத்துட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க. கடைசியாக புதினா கொத்தமல்லி போட்டு ஒரு லைட்டாக ஒரு கிளறினா போதும். சூப்பரா வந்து சட்னி ரெடி ஆகும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். குடமிளகாலாம் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா, இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேரட் பண்ணலாம், சுரக்காய் பண்ணலாம், அந்த பீர்க்கங்காய் கூட பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து பால் வந்து ஆத்தி கொடுன்னு சொல்லிட்டு கையோட வந்து பால் வந்து ஆத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சட்னி அரைச்சாச்சு. சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்கு. நான் வந்து வதக்கி அரைக்கிறதுனால தாளிப்பு வந்து சேர்க்க மாட்டேன். ஸோ கரெக்ட், அதுதான் நல்லது. எதுக்கு எக்ஸ்ட்ரா ஏன் சேர்க்க சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தம்பிக்கு இட்லி சட்னி எல்லாம் பேக் பண்ணிட்டு அப்புறம் அம்மாச்சிக்கு வந்து காஃபி எல்லாம் வச்சு போட்டு கொடுத்துட்டேன். தம்பியை வந்து ஸ்கூல்ல ஹஸ்பண்ட் கூப்பிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் இட்லி சட்னிலாம் வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் காஃபியோட. அப்புறம் வந்து ஹஸ்பண்ட்க்கும் வந்து இட்லி சட்னிலாம் வச்சு பேக் பண்ணி அவங்க அனுப்பிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நான் வந்து வாக்கிங் வந்து பண்ணேன். 1 மணி நேரம் வெயிட் லாஸ்க்கு வாக்கிங் வந்து பண்ணுங்க. உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பப்பாளி தான் வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பப்பாளி கட் பண்ணேன். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பப்பாளி உங்களோட ஹெல்த்துக்கு. ஸோ பப்பாளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சட்னி, ஒரு ப்ரௌன் பிரெட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபில்லிங்காக சூப்பராக பேலன்ஸ்டாக வந்து காலைல வந்து சாப்பிட்டாச்சு. ஸோ இதுதான் என்னோட காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுக்கப்புறம் எப்பவும் போல பப்பாளி தோலை நல்லா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சில்லுன்னு சூப்பராக வந்து தடவிக்கிட்டாச்சுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது இல்லையா? ஸோ ஸ்கின் கேர்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி வாழைப்பழ தோல், இந்த மாதிரி தோலெல்லாம் மிஸ் பண்ணாமல் அப்படியே வந்து தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தை கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ்அப் வந்து ஆயாச்சு. ஸோ ஃப்ரெஷ்அப் ஆனாதாங்க அன்னைக்கு டே வந்து ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஆர்ஓ வந்து வாங்கியிருக்க தண்ணிக்கு ஷேர் பண்ணேன் இல்லையா? ஸோ அது கம்பெனிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அப்புறம் காஃபி போட்டு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். அந்த பொண்ணு இருந்தது. ஸோ குண்டா இருக்கும்னு சொல்லுவேன் இல்லையா, இப்போ மீராய், அவங்க பேர் வந்து மிராய். கியூட்டா இருக்கும். அழகா என்ன சொன்னாலும் கேட்கும். அவ்வளோ அழகா இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்ல பப்ளி மாஸ் மாதிரி இருக்கும். நான் வந்து போயிட்டு அப்படியே வந்து கட்டி பிடிச்சி அது கன்னத்தை தான் புச்சுக்குன்னு விளையாடுவேன். ரொம்ப நல்லா இருக்கும். அழகா கியூட்டா வந்து பேசும். என்னை வந்து என் பசங்களுமே வினின்னு தான் என்னை வந்து கூப்பிடுவானுங்க. அம்மானே கூப்பிட மாட்டானுங்க. அது மாதிரி இவங்களும் வினின்னு கூப்பிடுவாங்க. அழகா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வந்துட்டேன். வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா கையோட வந்து துணியை மிஷினில் போட்டுடலான்னு சொல்லிட்டு மிஷினில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒலை வந்து வச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி களைஞ்சி ஃபர்ஸ்ட் தண்ணியை வந்து கீழே வந்து ஊற்றிட்டு அடுத்த தண்ணியை வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா கழனி சாறு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் வந்து ஒலையை வந்து வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம அந்த கழனியில தான் வச்சோம்னா அந்த கழனி பிடிச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பாருங்களா அரிசி களைஞ்ச தண்ணி ஃபர்ஸ்ட் தண்ணியை கீழே ஊற்றிடணும். அதுக்கப்புறம் வர்ற தண்ணி தான் அதில் புளியை வந்து ஊற போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சரி காலிஃப்ளவரும் இருந்தது. ஸோ மிக்சடு வெஜ் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழனி பிடிச்சாரு. அதுவும் நல்லா இருக்கும் சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டேன். ஸோ கழனி பிடிச்சாங்க தேங்காய் துவையல் மட்டுமே போதும், இல்லை உருளைக்கிழங்கு பொரியலோட போதும். ரொம்ப நல்லா இருக்கும். கருவாடு வறுத்து வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு இது இருந்தது. ஸோ அதை பண்ணிடலான்ட்டு எப்பவும் போல சுடுதண்ணியில் வந்து மஞ்சத்தூள் போட்டு காலிஃப்ளவர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து சோறு வந்து வெந்துருச்சு. சரி கையோட வடிச்சு விடலாம்னு சொல்லிட்டு அதை கையோட வடிச்சு வச்சுட்டு மிக்சடு வச்சுலாம் பண்ணோன்னா அந்த ஒவ்வொரு காய் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா? எப்பவும் போல ஒரு பேன்ல எண்ணெய் சூடு போட்டு கடுகு, சோம்பு, பூண்டு தட்டி சேர்த்துட்டு பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஃபர்ஸ்ட் சேர்க்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் வேக டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் அதை சேர்த்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி வந்து சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து இது இருக்கு இல்லையா காலிஃப்ளவர், இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து கேரட்டு, பீன்ஸ் இந்த மாதிரி வேற வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு இதுதான் வந்து சேர்த்துருக்கேன். காலிஃப்ளவரையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா குடமிளகா ஒன்று இருந்தது, அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டேன். இந்த மாதிரி மிக்சடு வெஜ் பண்ணும்போது ரைஸ் வீட்லேயும் கொடுத்துடலாம், நமக்கு வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஃபில்லிங்காக எடுத்து வச்சு சாப்பிடலாம். ஒரே சப்ஜியாக ஒரே வெஞ்சரமாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலா, மஞ்சத்தூள், வெறுமிளகாய்த்தூள், மல்லித்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது வந்து சப்பாத்தி இதுக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா கடைசியாக கொத்தமல்லி தழை தூணா போதுங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் ஃபர்ஸ்ட் துணியை காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய போட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா கழனி புளிச்சாறு தான் தாளிக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு, வெந்தயம் வந்து பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. அதான் மனமாக இருக்கும். ரொம்ப சில இந்த கழனி புளிச்சாறு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வரமிளகா நல்லா வந்து கிள்ளி சேர்த்துக்கோங்க. அது கூட வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து அதையும் வதக்கிட்டு நம்ம கழனியில் அந்த அரிசி கரைஞ்ச தண்ணியில் புளியை கரைச்சி வச்சோம்ல
அதை வந்து ஊத்திட்டு உப்பு சேர்த்துச்சு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை நல்லா மலன்னு கொதிக்க வச்சா போதுங்க. சூப்பரான கழனி புளிச்சாறு டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. தேங்காய் துவையல் வச்சு சாப்பிட்றதுக்கு, கருவாடு பொரிச்சு வச்சு சாப்பிட்றதுக்கு, முட்டை ஆம்லெட்டோ இல்லைன்னா உருளைக்கிழங்கு பொரியல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி மிக்ஸ்டு வெஜ்ஜும் நல்லா இருக்கும். ஸோ அம்மாச்சிக்கு எல்லாமே வச்சு தண்ணி பாட்டிலு அந்த மோர்லாம் கலந்து வச்சு ஸோ மொத்தமாக கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேறு எதுவுமே பண்ண மிக்சடு வெஜ்ஜு நல்லா நிறைய எடுத்து வச்சு வெள்ளரிக்காய் நிறையா கட் பண்ணிக்கிட்டேன். ஓட்ஸ் கிண்டலாமா அது கிண்டலாமான்னு பார்த்தேன். ஆனால் இந்த மாதிரி இதுக்கு இந்த ப்ரௌன் பிரெட்டு சப்பாத்திலாம் நல்லா இருக்கும். ஸோ அதனால வந்து நான் 2 ப்ரௌன் பிரெட் மட்டும் எடுத்துக்கிட்டு சூப்பர் ஃபீலிங்காக சாப்பிட்டுட்டு கையோட பாத்திரத்தை ஃபுல்லாக கழுவி எடுத்துட்டேன். எப்பவுமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் சும்மா வந்து படுத்து தூங்குறது அதெல்லாம் பண்ணிடாதீங்க. ஸோ அதனாலதான் அதுக்கப்புறம் இந்த ஆர்வம் தான் நம்ம வீட்டில் வந்து மாட்டியிருக்கோம். ஒரு சில சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதனாலதான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுதான். ஸோ அதுக்கப்புறமா வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் அகெயின் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டு ரெடி ஆயாச்சு, வெளியில போறோம். ஸோ அதுக்காக தான் மார்க்கெட்டுக்கு நானும் அம்மாச்சியும். ஸோ அதுக்காக அம்மாச்சிக்கு வந்து ஃபர்ஸ்ட் காஃபி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு தம்பிங்களை அதுக்கு முன்னாடி குளிப்பாட்டி எல்லாம் தூங்க வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அதுக்கப்புறம் அம்மா காஃபி போட்டு கொடுத்துட்டு நான் வந்து ஸ்நாக்ஸுக்காக பான் தான் வந்து சாப்பிட்டேன் நான் இன்னைக்கு ஸ்நாக்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நல்லா தண்ணி குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வெளில போகிறோம் இல்லையா. ஸோ தம்பிக்கு வந்து சிப்ஸு பிஸ்கெட் பாக்கெட்டு எல்லாம் பிஸ்கெட்டு எல்லாமே டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுட்டு தண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். கவனை வந்து டியூஷனில் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா டியூஷன் டைம் அவனுக்கு. ஸோ அவனை வந்து டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அம்மாச்சி சின்ன பையன் தருண் அவங்க 3 பேரும் தான் வந்து ஆட்டோவில் தான் வந்து போனோம் நாங்கள். ஸோ சின்ன குட்டி ஷாப்பிங் தான் எமர்ஜென்சியாக போகிறனால டக்குன்னு கிளம்பி வந்து நாங்கள் போயிட்டோம். போகும்போதே இங்கே பாருங்களேன் வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்லாம் போட்டிருக்காங்க பாருங்களேன். ஒவ்வொரு கிழமையில ஒவ்வொரு ஏரியாவில் நம்ம ஊரில் சந்தைக்கடை போகிற மாதிரி வந்து மார்க்கெட் போடுவாங்க. இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். அதான் பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இங்கே உள்ளவங்க எது சாப்பிட்றவங்களோ ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. நாங்கள் போனது சரோஜினி நகர் மார்க்கெட்டு தான் போனோம். டைமும் இல்லை, அம்மா அங்கேயே வந்து வேலைக்கு வந்து வரணும் அவங்க. ஸோ அதனால் டக்குன்னு வந்துட்டோம். நாங்கள் வந்ததும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு நாங்கள் வந்து டக்குன்னு ஒரு 1/4 மணி நேரத்தில் இந்த மார்க்கெட்லேருந்து கிளம்பிடுவோம். அந்த மார்க்கெட்டுக்குலாம் போனால் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அரை நாள் கூட சுற்றி இருக்கும். சூப்பராக இருக்குங்க. ஸோ நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் எப்போயாவது போகும்போது ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அகேன் வீட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா அம்மாச்சி வேலைக்கு போகணும் இல்லையா. ஸோ அதனால அதுக்கப்புறம் எனக்குமே டைம் ஆயிடுச்சுங்க. 7 o'clock ஆயிடுச்சு. ஸோ டின்னர் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கவனி குளிக்கஞ்சி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் போட்டு 4-5 ஸ்பூன்ல இல்லை கரெக்டாக ஒரு 3 ஸ்பூன் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு உப்பு போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து பூண்டு தட்டி கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் திக்கா இருக்கு, நீங்கள் தண்ணியாக கூட நம்ம வந்து குடிச்சிக்கலாம். இல்லைன்னா களி மாதிரி கிண்டிட்டு கூட நம்ம வந்து இதை வச்சு சாப்பிடலாம். நான் ஒரு கப்பு நல்லா கெட்டியாகவே எடுத்திருக்கேன். அது கூட வந்து நான் மிக்ஸ்டு வெஜ்ஜு வச்சு சூப்பர் ஃபில்லிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டின்னரை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாச்சி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து புலாவ் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த சிக்கன் அந்த தண்ணிலாம் சூப்பராக பண்ணுவாங்க. அந்த புலாவ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போது டெம்ப்டாச்சு, என்ன பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சலாடு இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு அப்புறம் நானும் கள்ளி புளிச்சர் மிக்சடு வெஜ்ஜெல்லாம் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் வச்சு டின்னர் எல்லாருக்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டு கடைசி நான் தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாத்திரத்தெல்லாம் விலக்கி முடிச்சாச்சு வேலையை. ஸோ கடைசியாக தண்ணி குடிச்சுக்கிறேன் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே நம்ம சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.